சரி, இப்போ இந்த சுக்குமல்லி காப்பி வித்துட்டு இருக்கீங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வருது? 300 400 450 ரூபா வரும். இன்னைக்கு நிலைமைக்கு நான் என்ன செய்யறேன்னா, 2 பிள்ளைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். பக்கத்துல நம்ம ரெபா ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அட்டாக்கு தாங்க அவங்க வருகிட்ட சொல்லிட்டு செட்டு வச்சுட்டாங்க. செட்டு வச்சுனா என்ன செஞ்சா, சரி செட்டு வச்சுட்டாங்களே என் முன்னாடி எப்படி பொழைச்சிருவா அப்படின்னு ஒரு சந்தோஷம் தாங்க. முன்னாடி அப்படி எல்லாம் காப்பாத்துறாங்க. டீ கடை வித்து கூட என் முன்னாடி அவ்வளவு தூரம் காப்பாத்துறேன். ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனா என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியலையே. அம்மா இருந்தா பிள்ளைய காப்பாற்ற முடியும். இறந்துட்டாங்க. எப்போ? 1.5 வருஷம் ஆச்சுல. 1.5 வருஷம் இப்படி என்ன செய்யறது, என்ன பண்றது? ஒரு சொந்த வீடு கிடையாது, எதுவுமே இல்லை. இன்ன வரைக்கும் பிழைக்கவும் இல்லை. ஒரு வாரம் தான் செட்டு வச்சு 1.5 வருஷம் கழிச்சு நான் காப்பாத்தி கையால தாங்கினேங்க முன்னாடியே. சரி, அழுகாதீங்க. இதுக்கு என்ன சரியாயிரலாம்? என்னங்க சரியாக போகுது. மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன், புருஷனுக்கு வேலை அதிகமா பொண்டாட்டிக்கு வேலை அதிகமா கேட்டா பொண்டாட்டிக்கு தான் வேலை அதிகம். ஸோ ஒன்றே ஒன்று தான், லைஃப்பில் வந்து பர்மனெண்ட்டாக யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப் அப்பா அம்மா அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இந்த காலத்தில் வந்து சிங்கிள் ஃபாதராக இருந்தாலும் சரி, சிங்கிள் மதராக இருந்தாலும் சரி, குழந்தைங்கள மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஃபேமிலியுமே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த காலத்தில் வந்து எல்லாமே ரேட் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கே தவிர கம்மியாகிறது கிடையாது. ஒரு அம்மா இல்லைன்னா ஒரு குழந்தைங்களோட நிலமை வந்து எப்படி வேணாலும் போகலாம். அப்பா வந்து நல்ல விதமாக வளர்க்குறவங்களும் இருக்கிறாங்க, அண்ட் எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒன்றே ஒன்று தான், இருக்கும்போது ஒரு ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, இல்லை அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. வேற திருமணம் பண்ணுறது அது வேற. அவர் அழும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டில். ஸோ இருக்கிற வரைக்குமே எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க இறந்துட்டாங்களே, இப்போ தான் அவங்கள நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறதோ இல்லை ஏதாவது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறதோ அது ரொம்பவே கஷ்டம். அது பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இருக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது ஷேர் பண்ணிக்கோங்க, சந்தோஷம் வந்தாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ விட்டுட்டு போகணும், பிரிஞ்சு போகணும் அப்படின்ற மைண்ட் தாட் வராதிங்க. ஸோ உங்களால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா அப்போ வேணால் அந்த டிசிஷன் எடுக்கலாம். மற்றபடி சடனாக ஒரே ஒரு பிரச்சனைனா சடனாக விட்டு போகணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா லைஃப் வந்து ரொம்பவே ஷார்ட். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுட்டு, நமக்கு பிடிச்சவங்க கூட ஜாலியாக இருந்துட்டு, முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு ஹாப்பியாக இருந்துட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்கள சிரிக்க வச்சு பார்த்துக்கோங்க, ஹர்ட் பண்ணாதீங்க யாரையுமே. ஸோ எல்லாம் இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுலேயுமே நம்ம அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணிவிட்டு அப்படி என்ன வாழ்ந்துட போகிறீங்க நீங்கள்? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடாமல் ஹாப்பியாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. ஒரு லைஃபுக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.